அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கடகராசி. இந்த கடகராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த கடகராசி அன்பர்கள் யார், இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு சில கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த வீடியோ அமைந்திருக்கும். இந்த கடகராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் என்பதனால மிகவும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய குணமே பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையான குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. அதிக அளவு கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. சத்தம் போட்டு சிரிக்கவோ பேசவோ கூட இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வாதாடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாகவும் இருக்கும். பெரியவங்களை மதிக்கிறது, குருக்களை மதிக்கிறது, தன்னுடைய முன்னோர்களை மதிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு கை வந்த கலை. இவங்களெல்லாம் ரொம்ப மதித்து நடக்கக்கூடியவங்க. மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுவாங்க. சமுதாயத்தின் மீது ஒரு விதமான பயம் இவங்களுக்கு இருக்கும். சமூகத்தில் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமுதாயத்தில் இருக்கிறவங்க கூட அரவணைத்து செல்லக்கூடியவங்களாகவும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். அந்நியருக்காக நிறைய தியாகம் செய்யக்கூடியவங்க. ஒருத்தருக்கு ஒரு உதவி அப்படின்னா விட்டு கொடுக்குற மனப்பான்மை கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பாசக்காரங்களும் கூட. பாசத்துக்கு பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பாசக்காரங்களாக மாறிடுவாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பழக்க வழக்கம் வைத்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும். இருந்தாலும் இவங்கக்கிட்ட பழகிட்டோம் அப்படின்னா இவங்களை விட்டு பிரியறதுக்கே மனசு வராது. அந்த அளவுக்கு உயிர் நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கருத்துக்களை கூட ரொம்ப உறுதியாக அடித்து சொல்லுவாங்க. இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்லக்கூடியவங்க. 12 ராசிகள்லேயே பார்த்திங்கன்னா அதிக அளவு நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கக்கூடியவங்க. சத்தம் போட்டு பேசவோ சிரிக்கவோ கூட இவங்க கொஞ்சம் தயங்குவாங்க. கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்க்குறவங்க. வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டங்களை கூட அந்த கடகராசி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இருக்கட்டும், ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையாக தான் முடிவு எடுப்பாங்க. பொறுமையாகவும் திறமையாகவும் செயல்பட்டு அந்த முடிவு இதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒரு 90% அவங்க எடுக்கிற முடிவு வந்து கரெக்டாக தான் இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா மன உறுதி உள்ளவங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். சந்திரன் ராசிக்காரன் என்பதனால குரு ராசிக்காரங்களோட தனுசு, மீனம் இவங்கெல்லாம் பழகிறதுக்கு ரொம்ப ஏற்றவங்க. இந்த ராசிக்காரங்களை திருமணம் செய்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இணக்கமான ராசியாக இது அமையும். குரு ராசியும் சந்திரனோட ராசியும் இணையும் போது இவங்கள ஒரு குரு சந்திர யோகம் ஏற்படும். அது ரொம்ப மென்மையாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியாகவும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும். இந்த கடகராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் வைத்துருவோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மூத்தவர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கல்யாணத்தை செய்துட்டு தான் இந்த கடகராசி அன்பர்கள் திருமணம் செய்துக்குவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சுட்டு அதுக்கு தன்னுடைய குடும்ப பொறுப்புகள் முடிந்தது அப்படிங்கிற ஒரு மன நிம்மதிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடியவங்களாம் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நடைபெறும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்.
இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் 30 நாட்களுமே ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா எதிரிகள் கூட உங்ககிட்ட பணிந்து போவாங்க. அவங்களால மறைமுகமாக ஏதாவது ஒரு ஆதாயமும் இந்த டைமு கிடைக்கும். எதிர்பாராத பணவரத்து வாய்ப்புகளும் உங்களை தேடி வர இருக்கு. ஆனாலும் மாத பிற்பகுதியில் சகோதரர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அது சகோதரராக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுறது நல்லது. வீண் வாக்குவாதம் வேண்டாம். அது இந்த டைம் சின்னதாக நீங்கள் ஏதாவது ஒன்று விளையாட்டாக சொல்லிட்டீங்கன்னா கூட அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே வருகின்ற நாட்கள் தொழிலாகட்டும், வியாபாரத்திலே ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக இந்த வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு மாதம் இந்த மாசி மாதம் அப்படின்னே சொல்லலாம். திருமண முயற்சிகள் எல்லாமே கூடி வரும். திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த கடகராசி என்பர்கள் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கூட நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. உறவினர்களாலும் நண்பர்களாலும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த டைம் உதவி செய்வாங்க. திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது கூட நல்லது. இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க காரியங்களில் முடிவெடுப்பதில் கொஞ்சம் இழுபறியான நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது தொடர்ந்து தடைகளும் பிரச்சனைகளும் சந்தித்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது. தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைஞ்சிரும். கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க. தந்தை வழி உறவுகிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது. பயணங்களின் போது கூட கையில் வைத்திருக்கிற பொருள் மீது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியில் பயணம் போகிறோம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருள்கள் களவு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைந்துடும். அதனால் கையில் ஏதாவது பொருள் வைத்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வைத்திருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்றாலும் கூட சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. மிகச்சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரியோட பாராட்டும் இந்த டைம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் அந்த தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்ததை விட பணவரவு இந்த மாதத்தில் கூடுதலாகவே கிடைக்கும். ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் அந்த லைசன்ஸ் விஷயத்தில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு உங்களால் சரி செய்ய முடியும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே குடும்ப சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி அமையும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அலுவலக சூழ்நிலை ரொம்ப உற்சாகம் தர மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த மாதத்தில் கிடைக்கும். உறவுகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க. அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் உங்களுடைய ஆசிரியருடைய பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். சக மாணவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்துக்கோங்க. தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் 18ஆம் தேதி, 19, 23, 25
மார்ச் மாதத்தில் 1, 3, 6, 9, 12 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27, 28, மார்ச் 1ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரலையா, பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு போய் அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். முடிந்தால் சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.